பேசலாம். உறுப்பினர் ராஜா, நீங்க தொடர்ந்து பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டை ஒப்பிடும் போது இந்தியாவோடு ஒப்பிட வேண்டும். அதை விட்டுட்டு குறுக்கீடு 13 நிமிஷம் பேசிருக்கீங்க, தொடர்ந்து பேசி முடிங்க சீக்கிரமா. என் உரிமையை நான் மீட்கிறதுக்கே இங்க போராட வேண்டியது இருக்கு. இல்ல 13. சபாநாயகர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பட்டியலிட்டார். ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தோடு அவர் பட்டியலிட வேண்டும். இந்த தமிழ்நாடு இந்த திராவிட அரசு ஆளும் போது எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று. கடந்த ஆட்சி காலங்களில் காவல்துறையாக எடுத்தாலும் சரி, அதே மாதிரி அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய 50% பேர் ஆதிராவிட மக்கள் தான் இன்று அரசு பணியில் இருக்கிறார்கள். உயர்கல்வி எடுத்தாலும் கல்வித்துறையிலும் சிறந்து விளங்கி இருக்கிறது ஆதிராவிட நலத்துறை. இன்று இந்தியாவை ஒப்பிடும்போது தமிழ்நாடு தான் ஆதிராவிட துறையில் முதலிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரே இலக்கு தான், இந்த அரசு அவங்க ஆளுதாங்கன்னு நினைக்கல. அவரு நாங்க தான் ஆண்டு இருக்க மாதிரி எங்களை குறை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடு இருக்கிறது. இல்ல நீங்க ஒன்னே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கடந்த திராவிட மாடல் ஆட்சி 2 ஆண்டு காலம் முடிவுற்ற போது அவரே எங்களுடைய முதல்வரை பாராட்டி சீராட்டி இப்படி ஒரு ஆட்சி உலகத்திலே நடக்கான்னு சொன்னாரு. பொதுப்பணித்துறை ஆமா, இன்னைக்கு கூட அந்த ரீல்ஸ்ல போயிருக்காங்க. அவை குழுவில் எடுத்துட்டேன். என்ன வேணா பேசட்டும். இல்ல அவை இல்ல அந்த வார்த்தை அவை குழுவில் நீக்கிட்டேன், உடனே நீக்கிட்டேன். ஒரு நிமிஷம். 2015 இருந்து 2021 வரைக்கும் திமுகவில் நான் பணி செய்தவன், எல்லாருக்கும் தெரியும். 2014 திமுக 40 தொகுதி தோத்த நேரத்தில் நான் வேலை செய்ய வந்தவன். உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாருங்க, என்னுடைய வேலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். 21 என்னுடைய பணி என்னன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. அதனால இல்லைங்க, நான் இருந்த இடத்தில் யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. உண்மையாக அண்ணாவுடைய கட்சின்னு தான் பணி செய்ய ஆரம்பிச்சேன். சமூக நீதிக்காக தேர்தல் வேலை செஞ்சவன் நான். அப்ப 2021 திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். பெட்டியை தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இங்க செய்ய சொல்லக்கூடிய வார்த்தைகள், மானிய கோரிக்கை பத்தி பேசணும்னு சொன்னோம். அவர் சொன்னாரு கவர்மெண்ட் பத்தி சொன்னார், எங்க கவர்மெண்ட் பத்தி சொன்னார், அது பதில் சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க. இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். போதும். உறுப்பினர் நான் பணி செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க நான் பணி செஞ்சு முடிகிற வரைக்கும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். அதனால ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். உறுப்பினர் ராஜா ராஜா அவர்கள் அவையில இருக்கின்ற உறுப்பினரை பற்றி நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுகிற போது அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால விரும்பத்தகாத வார்த்தை அவையில இருக்காதவங்களை பத்தி தான் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கிறவங்களை பத்தி கூட உங்க விஷயத்துக்கு எல்லாம் பேச முடியாது, அப்படிலாம் அனுமதிக்க முடியாது. அதனால நான் அவைக்குழுவில் நான் நீக்கிவிட்டேன். அவைக்குழுவில் நீக்கப்பட்ட பிறகு நீங்க அதை பற்றி பெரிதாக பதில் சொல்வதும் தேவையில்லை. ஆமா இல்ல அமைச்சர் கூலா இருக்கும். இப்படிதான் நீங்களே எங்களை டென்ஷன் ஆகி கொடுத்த பிறகு நாங்க பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம். தனிப்பட்ட குற்றச்சாட்டுலாம் தவிர்த்து விடுங்கள். இன்னொன்னு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு அல்ல அவைக்கே நான் சொல்கிறேன். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை கேட்டால் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் எப்படி இருப்பது என்று. எதிர்க்கட்சிகள் வாளோடு தான் வருவார்கள், ஆனால் வாழ்வோடு வருகின்ற எதிர்க்கட்சியை ஆளுங்கட்சியினர் கேடயமாக தான் தடுக்க வேண்டுமே தவிர அவர்களும் வாழை எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். உறுப்பினர் சொல்றாரு, இல்ல உறுப்பினர் அமைச்சர் சொல்றாரு, முல்லை முள்ளால தான் எடுக்க வேண்டும், அது எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார். ஹலோ, நம்மளுடைய மாண்பு உறுப்பினர் முருகன், நீங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க. ராஜா, நீங்க உறுப்பினர் ராஜா கருத்தை மட்டும் சொல்லுங்க.
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்று நம்மளுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு எதுவுமே செய்யவில்லை என்று பதிவிட்டார். கடந்த ஆட்சியில் அன்று உறுப்பினராக இருந்த விசிக கட்சி உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் எங்கள் அரசை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவார். அப்போம்லாம் நாங்க நினைச்சுக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கோம், அண்ணன் அவர்களே அதை தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு நாங்க ரொம்ப நம்பிக்கையோடு எங்கள் திட்டங்கள் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் அவருக்கு எதிராகவே, அவர் கட்சிக்கு எதிராகவே இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நாங்களும் 107 சீட்ல ஜெயிச்சிருந்து எங்களுக்கும் விசிகாவும் காங்கிரஸும் ஆதரவு கொடுக்காதுன்னா நாங்களும் அமைச்சரை கொடுக்கத்தான் செய்வோம். இது எல்லா மக்களும் நியாயமான விஷயம் தான். இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கோ அதைத்தான் இன்னைக்கு டிவிகே அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது தனிப்பட்ட முறையிலே ஒரு பெயரை சொல்லுகிற போதுதான் திருப்பி அதற்காக பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் எங்களை பொறுத்தவரையிலும் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்திலும் மற்றவருடைய மனம் புண்படுகின்ற அளவுக்கு இங்கே பேசவில்லை. கருத்துக்கள் சொல்றோம், கருத்துக்களுக்கு கருத்துக்கள் பரிமாற வேண்டுமே தவிர ஒவ்வொரு அமைச்சரையும் பற்றி நீங்கள் சொல்வது சரியாக இருக்காது. மாண்புமிகு சமநீதித்துறை அமைச்சர் அவர்கள். நான் திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்யலை அப்படிங்கிறது நான் எந்த இடத்துலையும் நான் சொல்லவே இல்லை. திரும்ப நீங்க ஒரு முறை பாருங்க, நான் இந்த துறை சார்ந்த அறிவிப்புகள் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறேன். அப்ப அந்த அறிவிப்புகள் ஒட்டி தான் நான் பேசுறேன். இப்போ கூடுதலான செய்திகள் வந்ததுக்கு பிறகு நம்ம பேசுறோம். இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்பொழுது டிஏபி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக அவங்க பேசினாங்க. அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு இதே அவையில் எங்களுடைய கட்சியினுடைய அன்றைய எங்களுடைய கட்சி தலைவராக இருந்த சிந்தனை செல்வன் அவர்கள் கேட்டதன் அடிப்படையில் தான் அந்த டிஏபி சட்டம், டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் என்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று எல்லோருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஆண்டு அதற்கான கூடுதலாக நிதியை ஒதுக்கி வேற எங்க நிதிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுபோல புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தான். அதேபோல தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளை நீங்க சமூக நீதி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டவரும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். ஏன் இதை சொல்றோம்னா, நாங்க இதற்கான ஐடென்டிட்டியை, இதற்கான விதையை, இதற்கான ஒட்டுமொத்தமான அந்த அடையாளத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம், அறிவித்தார்கள். இதை நாங்க தவறுன்னு சொல்லலையே, எங்க குறை சொல்லி இருக்கிறோமா? இந்த அறிவிப்பு தொடர்பாக, சமூக நீதி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இந்த துறை சார்ந்து நாங்கள் அறிவித்த அறிவிப்புகள் குறித்து ஏதாவது குறை இருந்தால் நீங்க அதை சொல்லுங்க. நான் இது நீங்க பண்ணுனீங்க நாங்க பண்ணணும் சொல்ல வரல. ஆனால் குறிப்பாக ஆதி திராவிடர் மக்களை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்பதை தான் நான் சொல்றேன். நான் நீங்க செய்றீங்க நாங்க செய்றீங்கன்னு சொல்வது எது அநாகரிகமானது என்பதை தான் நான் சுட்டி காட்டுறேன். நான் உட்கார் மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் உட்கார். முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்க அவர் பேசுறதா நீங்க பேச அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன பேரு? மான் உறுப்பினர் இல்ல, மான் உறுப்பினர் கதிரவன் நீங்களே பேசுங்க. எம்ஆர்கே நீங்க மான் உறுப்பினர் உட்காருங்க, அவரோட பேசிட்டோம். உங்க சார்பா அவரே பேசிட்டு உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மான் உறுப்பினர் கதிரவன், அவர் பேர் என்ன? நீங்க குட்டி என்கிற சுதாகர் கதிரவன் 2 பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன். நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா இல்ல, உங்களை பேச அனுமதிச்சிருக்கேன். திருப்பி பாருங்க, உட்கார்றாரா பாருங்க. அப்ப என்ன அரசு எதிர்கட்சி கொறடா நீங்க பாக்குறீங்கல்ல? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடந்த எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவருடைய தலைவரும் தோல் திருமா அவர்களும் அதே போல சிந்தனை செல்வம் இதே வன்னியரசோட வந்திருக்கார். எங்களுடைய முதல்வரை பாராட்டியிருக்கேன். அவர்கள இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆலோசனை பெற்று அவருடைய கோரிக்கைகளை வைத்து முன்வைத்து தான் எங்க பகுதியில சொல்றேன். இப்போ சமூக நல்லிணக்கமாக நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அதுக்கு இப்போ ஒரு அமைச்சரான பிறகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இப்போது வேற மாதிரியாக பேசுகிறார்கள். பேசட்டும்.
ஆக நாங்களும் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கெடுக்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் உறுதி அளித்து தான் நாங்கள் அவருக்கு நாங்கள் தேர்தல் பணியாற்றினோம். வெற்றி பெற்று இங்கே அமைச்சராக அவர் வங்கியிருக்கின்றார். விஷ்ணுவாதன் சொல்றார், இப்ப நாங்கள் கட்டுறோம் அவங்களுடைய ஊர்ல குடிகாடுல அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் அந்த பகுதியில் எல்லோருக்கும் வீடு இருக்கிறது. எல்லாம் மாடி கட்டிட தான் எல்லாம் வீடு கட்டி கொடுத்திருக்கின்றோம். அவருக்கு தெரியாது, ஊரை விட்டு ரொம்ப நாளாச்சு அது விஸ்வநாதன் குடிகாடுல எல்லா வீடுகளுக்கும் அங்கே ஒரு உதாரணம் சொல்றேன். அதனால பொறுப்பறிந்து பேச வேண்டும், ஒரு இணக்கத்தை வாழ வேண்டும் என்பதற்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு, இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த அந்த அவையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் சமூக நீதித்துறை அமைச்சர் என்ன அது சொல்ல வர்றார் அவர் அவை முன்னவர். பேரவைத் தலைவர் அவர்களே, இது தொடர்கதையாகவே இருந்து கொண்டிருக்க கூடாது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உறுப்பினர் அவர்கள் மற்றவர்களை குறிப்பிட்டு பேசாமல் தன் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் ராஜா, நீங்க முடிச்சிடலாம். இல்ல வேணாம் இல்ல போதானே, நிறைய பேசிய மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு சொல்லுங்க என்ன சொல்லுங்க. கணேசன் அவர் சொல்லுங்க சார். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கான்ட்ரவர்சியா இல்ல, முதல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக ஆதி திராவிடர் வீட்டு வசதி வளர்ச்சி மேம்பாட்டு கழகத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக. இன்னொன்னு, பிராமணர்கள், முதலியார், செட்டியார், நாயுடு, நாயக்கர், ஆதி திராவிடர்கள் என அனைத்து சமூக மக்களையும் ஒரே இடத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக சமத்துவ திட்டத்தை கொண்டு வந்து சமத்துவத்தை உருவாக்கியவர். எல்லா ஜாதியினரும் ஒரே இடத்துல வாழணும்னு கொண்டு வந்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள். ஆகவே எல்லாரும் ஒன்னா இருப்போம். ஜாதியை பற்றி பேசாத, மற்ற பேசுங்க.